ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 4 வெப்பம் பார்த்துட்ருக்கோம். மின்சார கம்பியை வந்து விரைப்பாக கட்ட மாட்டாங்க. ஏன்னா அது பகலில் வந்து விரிவடையும், இரவில் சுருங்கும். ஸோ வந்து அருந்துருன்றனால கொஞ்சம் லூஸாக கட்டுவாங்கன்றாங்க. பனிக்கட்டியில் நீர் மூலக்கூறுகளோட கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும், அதனால தான் நெருக்கமாக இருக்குது. திடப்பொருட்களில் வந்து வாயுவை வந்து திடப்பொருளாக படிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து புவியில் திரவ வாயு 3 நிலைகளில் வந்து அப்படி இருக்க ஒரே பருப்பொருள் என்னென்னா நீர் தான். உலோகம் வந்து ஒரு வெப்ப கடத்தா பொருள் வந்து காப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்லூ அப்படின்ற பனி வீடு வந்து வெப்பத்தை வந்து அதிகமாக கடத்தாது, அதனால தான் அறுதிர் கடத்தி அப்படின்றாங்க. வெப்பச்சலனம்னா நிலக்காற்று, கடல் காற்று, வெப்பக்காற்று, பலூன், வெப்ப பலூன், ஃப்ரிட்ஜில் குளிர்காற்று கீழ் நோக்கி வந்து சூடான காற்று அப்படி இடப்பெயர்ச்சி ஆகிறது தான் வந்து இது எல்லாமே வெப்பச்சலனத்துக்கு எக்ஸாம்பிள். வெப்ப கதிர்வீச்சுனா வெற்றிடத்தில் பரவும். சூரியன்லேருந்து நமக்கு வர்ற மின்காந்த அலைகளாக வர்றது. அதுக்கப்புறம் நெருப்பிற்கு அருகில் இருக்கும்போது வெப்பத்தினை உருவுவது. அப்புறம் வந்து சமையல் பாத்திரத்துக்கு அடியில் கருப்பு வண்ணம் பூசப்படுவது. கருப்பு மேற்பரப்பு பொருள் வெப்ப கதிர்வீச்சினை ஏற்கும். ஸோ வந்து இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் வெப்பத்தை எதிர்க்கிறதும், கருப்பு கலர் வெப்பத்தை அப்சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து வெப்ப கதிர்வீச்சுக்கு எக்ஸாம்பிள். வெண்மை வந்து வெப்ப கதிர்வீச்சை ரிஃப்ளெக்ட் பண்ணும். 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு ஆப்ஜெக்டை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சு மங்கிய, அதாவது 500 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 100 டிகிரி செல்சியஸே கொதிச்சிடும். ஸோ 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சு வந்து எப்படி வரும்னா ரெட் கலரில் வரும். ஸோ ரெட் கலரில் கண்ணுக்கு தெரியும். அடுத்து தோலில் வந்து நமக்கு ஹீட் வந்து தெரியும். கதிர்வீச்சு அதிகரிக்கிறப்போ கதிர்வீச்சு அதிகமாகிறப்போ அடுத்து ரெட் கலர்லேருந்து ஆரஞ்சு கலர், அடுத்து எல்லோ கலர், திரும்ப ஒயிட் கலர், இப்படி லைட் ஆகிட்டே போகும்னு வச்சுக்கோங்களேன். ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட் கலர்னு மாறும். எப்போத்தி நடக்கு வந்து கலோரி, ஒரு கலோரி வந்து 4.189 ஜூல். இதே கிலோவில் மாற்றும் போது 4200 ஜூல்ஸ் அப்ராக்சிமேட்லாம். உணவுப் பொருள் வந்து ஆற்றல் வந்து கிலோ கலோரின்னு அளவிடுறாங்க. 1 டிகிரி செல்சியஸை வந்து, அதாவது 1 கெல்வின் உயர்த்த வெப்ப ஏற்புத்திறன் C=Q/Δt. இது வந்து வெப்ப ஏற்புத்திறன். ஓகேவா? நீரின் வெப்ப ஏற்புத்திறன் அதிகரிப்போ நீரின் வெப்ப ஏற்புத்திறன் அதிகம், அதனால தான் இது குளிர்விப்பானாக யூஸ் பண்ணுறோம். 100 கிராம் ஆயிலை விட 100 கிராம் வாட்டர் வெப்பத்தை வந்து அதிகமாக இழக்கும் அப்படின்றாங்க. உலோகத்தின் வெப்பநிலை வந்து 30 டிகிரி செல்சியஸ், 30 ஜூல் வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உயர்கிறது. அப்படின்னா வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோ, அந்த ஃபார்முலாவில் போட்டுற வேண்டியதான். C= அந்த Q வேல்யூ மேலே போட்டுட்டு /Δt எவ்வளோ உயர்ந்திருக்கு, 30லேருந்து 40. ஸோ 10 ஆன்சர். உலோகப்பந்தின் வெப்ப ஏற்புத்திறன் இது. அடுத்து ஒரு இரும்பிப்பந்தின் வெப்பநிலை 1 கெல்வின் உயர்த்துவதற்கு வந்து வெப்பம் 500 வந்து கொடுக்குறாங்க. 20 கெல்வின் உயர்த்த வெப்ப ஆற்றல் எவ்வளவு அப்படின்னா இது நார்மல் மேஸ் ஃபார்முலா மாதிரி போட்டுடலாம். 1 கெல்வின் உயர்த்தணும்னா 500 ஜூல் பெர் கிலோ வந்து கெல்வின் வந்து வெப்பம் தேவைப்படுதுன்னா இன்ட்டு 20 கெல்வின் உயர்த்த எவ்வளோ அப்படின்னு அடித்து போட்டோம்னாலே ஆன்சர் வந்துடும். தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது Q/m மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். Q/Δtக்கு பதிலாக m மேட் அப்படின்னு சொல்லி குயின் வந்து மேட்டில் நடப்பாங்க அப்படின்னு வந்து இதுக்கு ஷார்ட்கட் வச்சுருக்கோம். ஸோ 2 கிலோகிராம் நீரை கொண்டு 60லேருந்து 70. ஸோ இது வந்து 10, இது 2 ஜூலை மேலே போட்டோம்னா ஆன்சர் வந்துருச்சு. உலோகத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே ஃபார்முலாவில் வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிடணும். அடுத்து கலோரிமீட்டர், வெப்பத்தினை அளக்க வந்து கலோரிமீட்டர் பயன்படுத்துகிறாங்க. 1782 ஆண்டைஸ் லவாய்சியர் பியாரே சைமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இவங்க தான் லாப்லாசியம்ன்றது வேதி மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றல் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, பனிக்கட்டியில் தான் வந்து லவ் சாங்ஸ்லாம் எடுப்பாங்க. லவாய்சியர், பியார், சைமன், வேதி மாற்றம் டு வெப்ப ஆற்றல், பனிக்கட்டி, கலோரிமீட்டர். ஓகேவா? அடுத்து வெப்ப கட்டுப்படுத்தினா வெப்பநிலை மாறாமல் வெப்பத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது. தெர்மோஸ்டாட், ஸ்டாட்டிக்காக வைக்கிறது. கிரீக் வெப்பமூட்டும் மற்றும் குளிர்ச்சியூட்டும் உபகரணங்களில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பில்டிங் சூடேற்றியில், அறை சூடேற்றியில், ஏசி, வாட்டர் ஹீட்டரில், கிச்சன் குளிர்பதனியில், மைக்ரோவேவ் அடுப்பில் வந்து உணர்வி கட்டுப்படுத்தி எல்லாத்துக்குமே வந்து மைக்ரோஸ்டாட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வெப்ப குடுவை அப்படின்னா வெற்றிட குடுவை, ஃப்ளாஸ்க்கு. வெப்ப குடுவை வந்து 1792 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்காட்லாந்து திவார். ஸோ திவார் அப்படின்றது திவார் குடுவை அப்படின்னு அழைக்கப்படுது. திவார் பாட்டில், திவான்கள்லாம் அந்த டைமில் வந்து ஃப்ளாஸ்கில் தான் குடிச்சிருக்காங்க. 2 சுவர் இருக்கும், உட்புறம் வந்து சில்வர் இருக்கும், 2 சுவருக்கு நடுவில் வந்து இடைவெளி இருக்கும். ஸோ வெப்பக்கடத்தல், வெப்பச்சலனம் எதுவுமே நடக்காது. கீழ்மேல் அந்த கேப்பில் வேணும்னா நடக்கலாம் அப்படின்றாங்க. சில்வர் வெப்ப கதிர்வீச்சினை திருப்பி அனுப்பும். அதிக வெப்ப ஆற்றல் உட்கவருவது வந்து திடப்பொருள். அதிக வெப்ப ஆற்றலை உட்கவருவது எது அப்படின்னா திடப்பொருள். திரவ வாயு சம அளவு வெப்ப ஆற்றலை ஏற்றுச்சுன்னா வாயு அதிக விரிவுக்கு உட்படும். 3 ஒரே அளவில் வெப்பப்படுத்தினோம்னா வாயு தான் ரொம்ப அதிகமாக விரிவுக்கு உட்படும்.
திரவத்தின் ஹீட்டை அதிகப்படுத்தும் போது அணுக்களிடையே தொலைவு ஏற்படும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெப்ப ஆற்றல் மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலை அதிகரிக்கும். ஹீட் அதிகரிக்கும் போது பரிமாணத்தின் மதிப்பும் அதிகரிக்கும். கேண்டலில் வந்து அவுட்டர் ஜோன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து வெளியில் ஆக்சிஜன் சப்ளை இருக்குல்ல, ஸோ அதனால தான் ப்ளூ கலரில் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே வந்து சூடான பகுதி. அதாவது வந்து கேண்டலில் வந்து 3 பகுதி இருக்கும். இருக்கிறதுலே உள்ள டீப்பாக இருக்கிறது, அந்த நெருப்பு வர்ற இடத்துல டீப்பாக இருக்கிறது, நடுவில் வெளியில் தான் இருக்கிறதுலே ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெப்ப கடத்தல் எக்கில் அதிகமாக இருக்கும், நீரில், அடுத்து மரத்தில். இரும்பு பந்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸாக உயர்த்த 1000 ஜூல். இது வந்து ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். அடுத்து 100 கிராம் எடை கொண்ட பாத்திரம் வெப்ப ஏற்புத்திறன் இவ்வளோ, தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோ. இது ரொம்ப அழகான ப்ராப்ளம். எம் வந்து கொடுத்துட்டாங்க. வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது வந்து சி, தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதை சி டேஷ்னு வச்சுக்கலாம். வெப்ப ஏற்புத்திறனோட ஃபார்முலா Q/ΔT. Q/ΔT தான் 8000 ஜூல் பெர் கெல்வின். ஸோ இதுதான் 8000. இப்போ தன்வெப்ப ஏற்புத்திறன் ஃபார்முலா வந்து Q/m மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கீழே எம்மை போட்டுடணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 கிலோகிராம் அடித்தா ஆன்சர் வந்துடும். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.